உடல் முழுவதும் உடலுக்குள்ள அத்தனை அவயங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உடலுக்கு எல்லாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த வார்த்தை ஆரோக்கியமானு போட்டிருக்கு. சில ஆங்கில பைபிளில் உடலுக்கெல்லாம் மெடிசின் போட்டிருக்கு. உடல் முழுவதும் உடலுக்குள்ள அத்தனை அவயங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு வருகிறோம். ஆனால் சபைக்கு வருகிற பெரும்பாலான மக்களுக்கு வார்த்தையின் வல்லமை அறியாத மக்கள் தான் பெரும்பாலான இடத்துல இருக்கிறோம். ஒரு மனிதன் வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறான் என்றால் அந்த வார்த்தையை மேன்மையாக நினைப்பான். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை பெருசாக நினைப்பான். ஏன்னா வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. இன்னைக்கு நம்ம காண்கிற, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற, சாப்பிடுகிற அனைத்தும் வார்த்தையினால் உண்டானது. நீங்கள் இன்னைக்கு விஷுவில் என்னென்ன பார்க்குறீங்களோ அத்தனையும் சிருஷ்டித்தது, உருவாக்குனது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை அனைத்தையும் உருவாக்கினது வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை உருவாக்கினது வார்த்தை, நம்முடைய சரீரத்தை உருவாக்கினது வார்த்தை. இந்த வார்த்தையினால் சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட சரீரத்தை வார்த்தை சுகமாக்க வல்லதா இருக்கிறது. எதனால உருவாக்கப்பட்டுச்சோ அதனால தான் சுகமாக்கப்பட முடியும், அதனால தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இதே நீதிமொழி 4:20 ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டு காமிக்கிறேன். My son, attend to my words, consent and to submit my sayings. Let them not depart from your sight. Keep them in the center of your heart, for they are life to those who find them, healing and health to all their flesh. சுகமும் ஆரோக்கியமும் அவருடைய மாம்சத்துக்கெல்லாம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் மாம்சத்துக்கெல்லாம் இருக்கிறது. 20ஆம் வசனம் படித்து பார்த்தோம். அதுக்கு சப்மிட் பண்ணிருக்கு, அதுக்கு கீழ்ப்படி இருக்கு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. இந்த வார்த்தை சரீரம் முழுவதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது, மெடிசனாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. மெடிசன்னா நமக்கு தெரியாத காரியம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மருந்து தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பார்க்கலாம், 50 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகங்கிறது டோட்டலாக மெடிக்கேட்டட் சொசைட்டி. மருந்தை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கிற சொசைட்டி. எல்லாருக்குமே பேராசிட்டமால் தெரியும், எல்லாருக்குமே இபுப்ரூஃபன் தெரியும். என்னென்ன மருந்து இருக்கிறதோ டாக்டர்லாம் போக மாட்டாங்க. எல்லாருக்கும் மருந்து அவங்களே வாங்கி சாப்பிடக்கூடிய உலகமாக இருக்குது. நம்ம நாட்டில் தான், வேலை நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இல்லாட்ட கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் மருந்து எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை, மருந்து எடுத்தால் தீமைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் சுகமாக்குறாருங்கிற எண்ணம் நமக்கு மனதில் இருக்கும். மருந்தை பார்க்கலும் தேவனோட வார்த்தையில் சுகம் இருக்கிறதுங்கிற நினைப்பு இருக்கும். மருந்து எடுத்தால் தப்பு கிடையாது, மருந்து எடுத்துக்குங்க. ஆனால் அந்த மருந்து எடுக்கும்போது ஆண்டவரே நம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லிட்டு எடுங்க. அப்படியே மாத்திரையை வாயில் போட்டு தண்ணியை குடிக்காம, அதுக்கு முன்னாடி தேவன் என்னை சுகமாக்குறவர், இந்த மருந்து என்னுடைய வழியிலிருந்து என்னுடைய ஃபோக்கஸை மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும், எந்த ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி, நீங்கள் லைஃப் லாங் எடுக்கிறீங்கன்னா ஒன்றை சுகமாக்கி இன்னொன்று வியாதி கொண்டு வந்துடும். எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. ஆங்கில மெடிசின் டச் பண்ணிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்கு. சித்தா மெடிசன் அதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. கோவரா போயிடுச்சுன்னா அல்சர் வந்துடும். எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்டே இல்லாத ஒரே ஒரு மருந்துனா கர்த்தருடைய வார்த்தை தான். ஓவர் டோஸ் எடுக்கலாம், மற்றெல்லாம் ஓவர் டோஸ் எடுக்க முடியாது. இதில் மட்டும் ஓவர் டோஸ் எடுத்தால் கூட அது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் கொடுக்காது, நல்ல காரியத்தை கொண்டு வரும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லப்பட்டிருக்க சொல்லிக்கிட்டே இருங்க. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு.